வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எம்மிக்குட்டி சேனலில் கீரி மீன் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த மீனை மத்தி மீன் என்று சொல்லுவாங்க. அதே போல் இங்கிலீஷில் சார்டின் ஃபிஷ் என்றும் சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த மீன் பொரியல் செய்கிறதுக்காக நாங்கள் 8 சிறிய மீன்கள் எடுத்திருக்கிறோம். இது கீரி மீன் அல்லது மத்தி மீன் என்று சொல்வார்கள். இந்த மீனிலே ஒமேகா 3 மற்றும் புரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மீனை எப்படி நாங்கள் பொரியல் செய்யலாம் என்று பார்க்கலாம். இந்த மீன்களை மேரினேட் செய்வதற்காக நாங்கள் ஒரு பாத்திரத்திலே மிளகாய் தூள் சேர்க்கிறோம். அதோடு உப்பு, மஞ்சள் தூள், அதே போல் பெப்பர், மிளகு தூள், அதோடு நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த தேசிக்காயை பிழிந்து அதனுடைய சாறையும் சேர்த்து அதன் பின் நன்றாக இதை கலந்து குழைத்து எடுக்கலாம். நன்றாக ஒன்றோடொன்று நன்றாக கலந்து ஒரு பேஸ்ட் பதத்திலே வர வேண்டும், ஒரு களி பதத்திலே வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் மீனை அதிலே இட்டு மேரினேட் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். இப்படியான ஒரு பதத்திலே குழைத்து வைத்துவிட்டு நாங்கள் எங்களுடைய மீன் துண்டுகளை சிறிதாக சேர்த்து ஒரு 3-4 துண்டுகளை சேர்த்து விட்டு நாங்கள் அதை நன்றாக கலந்தெடுக்கலாம். இந்த மசாலா நன்றாக மீனோடு கலப்பதற்காக அந்த மீனுடைய 2 சைட்லையும் நாங்கள் ஒரு சிறிய கோடுகள் போல கீறி விட்டிருக்கின்றோம். அவ்வாறு கீறினால் அந்த மசாலாக்கள் அந்த மீன் உள்ளே நன்றாக சேரும். அதனால் தான் அப்படி கீறி வைத்திருக்கின்றோம். மசாலாவில் பிரட்டி எடுத்த மீன்களை நாங்கள் இப்பொழுது மேரினேட் செய்வதற்காக ஒரு அரை மணித்தியாலங்கள் வைக்கலாம். விரும்பினால் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். இப்பொழுது நாங்கள் எடுத்து வைத்த மேரினேட் செய்து வைத்த மீன்களை இப்பொழுது நாங்கள் பொரித்தெடுக்கலாம், டீப் ஃப்ரை செய்தெடுக்கலாம். எண்ணெய் சூடானவுடன் அந்த மீன்களை அந்த எண்ணெயிலே போட்டுவிட்டு நாங்கள் அந்த நெருப்பை குறைத்து வைக்க வேண்டும். எண்ணெய் சூடாவதற்காக ஹை ஃப்ளேமில் வைத்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் அதை லோ ஃப்ளேமிலே மாற்றி இருக்கின்றோம். நன்றாக பொரித்தெடுக்கலாம். நன்றாக டீப் ஃப்ரை செய்தெடுத்தால் நல்ல சுவையாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இவ்வாறு எங்களுடைய மீன்கள் எல்லாம் நன்றாக பொரிந்து விட்டது. பாருங்கள், நன்றாகவே பொரிந்திருக்கின்றது. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் எடுத்து வைத்த எல்லா மீன்களையும் பொரித்தெடுக்கலாம். எங்களுடைய இந்த கீரி மீன் பொரியல் அல்லது மத்தி மீன் பொரியல் தயாராகிவிட்டது. இதை நாங்கள் எங்களுடைய சோறு மற்றும் ஏனைய உணவுகளுடனும் சேர்த்து சாப்பிடும் பொழுது மிகவும் சுவையாக இருக்கும். இந்த கீரி அல்லது மத்தி என்கின்ற இந்த மீனிலே சத்துக்கள் நிறைவாக இருக்கின்றது. ஒமேகா 3 மற்றும் புரதச்சத்துக்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை இந்த காணொளியின் கீழே இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எம்மிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கள். நன்றி.